திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச் பேசுபொருளாயிருக்கு. ஒரு தலித் முதல்வராக முடியாது, அதற்கான சுச்சுவேஷன்ஸ் இப்போ கிடையாது. திடீர்னு இந்த பேச்சு எழ வேண்டிய சூழல் என்ன, காரணம் என்ன, யார்? முதல்ல ஒரு தலித்து இருக்கக்கூடிய ஒரு சமையல் கூடத்தை கூட ஒப்புக்கொள்ளாத மனநிலை உள்ள கிராமங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு நிற்கிறது. இப்ப திரும்ப ஜெயிச்சிருக்காரு. எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு? 1,20,000 வாக்கு வித்தியாசம். இதே திரும்ப போன தடவை 3,000 ஓட்டுக்கும் கம்மியா தான் ஜெயிச்சு. இன்னைக்கு எப்படி மாறுச்சு? அது அரசியல். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் சிந்தனை வேறுபட்டதா இருக்குது. சமூக களம் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சாதிய படுகொலை, சாதிய வன்ம படுகொலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. திருமாவளவன் விட கூடுதலா ஒரு பொது தொகுதியை கேட்டார். ஆனா மத்தவங்களுக்கும் கொடுக்கறது தான் உங்களுக்கு கொடுப்பன்ற மாதிரி ஸ்டாலின் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சார். ஆனா அதுக்காக அவர் கூட்டணியில் இல்லை. அவரு அங்கேயும் ஒரு கொள்கை பூர்வம் முடிவெடுத்தது என்னன்னா, சனாதன சக்திகள், பாச சக்திகள் தமிழ்நாட்டில் காலை ஊற்ற விடாம தடுக்கணும், மீண்டும் ஆட்சிக்கு வரது தடுக்கணும். அதுக்கு ஒரு பலமான கூட்டணி தேவை. நம்ம திமுக கூட்டணியே இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு சிதம்பரம் தொகுதி ரிசர்வ் தொகுதின்னு சொல்றோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்காளர் யார்? பிசிஎஸ்சி தான், பிசிஎஃப்சி தான் இல்லையா? அவங்களாம் ஓட்டு போட திருமாவளவன் ஜெயிச்சு சொல்லுவாங்க. அப்ப அரசியலை தான் தீர்மானிக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போடுறோம். இப்ப விக்கிரவாண்டியில தாழ்த்தப்பட்டவர் எல்லாரும் ஜெயிச்சிட முடியுமா ஸ்டாலினால? இப்ப ஜெயிச்சிடலாம். ஏன்னா இது இடைத்தேர்தல் துட்டு கொடுத்து ஜெயிச்சிடலாம். அது ஒரு கொள்கை ரீதியாக உறுதியான ஒரு கட்சி கிடையாது அதிமுக. அது திருமாவுக்கு நல்லது தான். திருமாவுக்கு அட்லீஸ்ட் ஜெயலலிதா மாதிரி ஒரு வலிமையான தலைமை இருக்கான்னு சரி. இப்போ அதெல்லாம் கூட கிடையாது. எனவே அங்க போறதுக்கு பதிலாக எதிர்காலம் வேற ஒரு ஆப்ஷனை கொடுக்குது இல்ல. நாம் தமிழர், விஜய். கேட்குறேன், அந்த இடத்துல சமையல் கூடத்துல இந்த பெண்மணி தாழ்த்தப்பட்டவள், அவள் சமைச்சு போறது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்களா சாப்பிட்றதுக்கு? பாலாஜி பவனு, சந்திர பவனு, இந்திரா பவனு, இப்படி அங்கேயும் நம்ம போறோம்ல, சரவண பவன்ல, அங்கெல்லாம் சமையல் கட்டை ஏன் சமைக்கிறான்றது கேட்டுக்கிட்ட பார்த்தோம். அப்படிதான் சொல்றான். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சார், இப்போ திடீர்னு தமிழக அரசியல் வட்டாரத்துல திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச் பேசுபொருளாயிருக்கு. ஒரு தலித் முதல்வராக முடியாது, அதற்கான சுச்சுவேஷன்ஸ் இப்ப கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. திடீர்னு இந்த பேச்சு எழ வேண்டிய சூழல் என்ன, காரணம் என்ன, யார்? அவருடைய கொள்கை பூர்வமா அவர் பாக்குறது. ரெண்டாவது, அது ஒரு சமூக யதார்த்த நிலை, அதை மறுக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக யதார்த்த நிலை எப்படி இருக்குன்னா, திருமாவளவன் தமிழ்நாட்டுல ஒரு தலித்து முதல்வராக முடியாது அப்படின்ற ஒரு இடத்த அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஒரு தலித்து இருக்கக்கூடிய ஒரு சமையல் கூடத்தை கூட ஒப்புக்கொள்ளாத மனநிலை உள்ள கிராமங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில, அரசு பள்ளியில சத்துணவு கூடத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி சமைக்கிறாங்க. நாங்க உடனே எங்க பிள்ளைங்க சமைக்காது, ஸ்கூலுக்கும் வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 10 பேர் சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு நீ வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சமையல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர் சொல்லி அது எவ்வளவு பெரிய இஷ்யூ வச்சிருந்தது நீங்க பாத்தீங்க. எவ்வளவு பஞ்சாயத்துகள்ல ரிசர்வ் பஞ்சாயத்துகள்ல வெற்றி பெற்ற அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களா வந்தவங்க பதவி ஏற்க முடியாமல், பதவியை ஏற்றிருந்தாலும் மரியாதை இல்லாதவர்களாக, துணைத் தலைவருக்கு சேர் இருக்கும், தலைவர் சேர் இல்லாத உட்கார்ந்துருப்பார், நின்று இருப்பாரு. இப்படியாப்பட்ட விடயங்கள்லாம் நடக்குது. அது என்ன அப்படின்னம்னா, இன்னைக்கும் சமூக பாகுபாடு அப்படின்ற ஒரு விடயம் மக்களினுடைய சிந்தனையை ஆக்கிரமிச்சு தான் இருக்கு அப்படின்ற ஒரு யதார்த்த உண்மையை ஒத்துக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த இடத்துல சரி பண்ணாம எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? இப்போ ஒரு ரிசர்வ் தொகுதியா ஒரு மாநகராட்சி அறிவிச்சாதான் அங்க தலைவரா வர முடியும். யாரு? ஒரு தலித் வர முடியும், இல்லாட்டி ஒரு முஸ்லீம் வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. ஏன் அப்படின்னம்னா, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசுல சாதியம் அப்படியே போயிடல. இப்ப பெரும்பான்மை நீங்க ஒவ்வொரு கிராமத்திலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சாதியர்களா வாழல. அங்கங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களோட சேர்ந்துதான் அவங்க செயல்படுறாங்க. அவங்கதான் விவசாயிகளா வராங்க, விவசாய நிலத்துல இறங்குறாங்க, கூலி விவசாயிகளா இருக்கிறாங்க, கம்பி கட்டுறாங்க,
வீடு கட்டுறதுக்கு வராங்க, எல்லாத்துக்கும் அவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு இடம் எங்க அப்படின்னம்னா கோயில்கள். அடுத்தபடியா எது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வார்டுல இருந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்க பிரசிடென்டா ஆக முடியும். இது ஒரு சமூக யதார்த்தம். இந்த சமூக இதைத்தான் வந்துட்டு அவரு கொஞ்சம் பெரிதுபடுத்தி அதை மேல எடுத்தாந்துட்டு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொன்று நீங்க கவனிக்கணும், அரசியல் அதிகாரம் இதை சாதிக்கலாம். அரசியல் அதிகாரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க டெல்லியில. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் நினைச்சாங்க அப்படின்னம்னா இந்த நாட்டுடைய சட்ட அமைச்சர் திருமாவளவன் தானே, யார் எதிர்ப்பாங்க முடியுமா? அது துணை பிரதமரா ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, யாரும் எதிர்ப்பாங்களா? இது இன்னைக்கு நேரத்துல இல்ல, இன்னைக்கு 2024 1977லயே இந்த நாட்டுடைய துணை பிரதமரா யார் வந்தது? பிரதமரா மொரார்ஜி தேசாய் வந்தாரு. துணை பிரதமரா சௌத்ரி சரண் சிங்கும், அவரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் விவசாயி. இன்னொரு பக்கம் ஐயா பாபு ஜெகஜீவன் ராம் வந்தாரு, காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு தனி கட்சி, அவர் துணை பிரதமரா இருந்தாரு. சோ இது ஒரு அரசியல் அதிகாரம், அரசியல் செல்வாக்குலேருந்து அதிகாரத்தை நீங்க கைப்பற்றலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மூன்றாவது பெரிய கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. அது ஒரு முதன்மை இடத்துக்கு வரும்போது, இல்லாட்டி ஒரு கூட்டணியில் அது முதன்மை இடத்துக்கு வரும்போது அது சாத்தியம். அன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்தமான மக்கள் அந்த ஒரு தேர்தல் காலேஜ் அதை எதிர்க்காது. நான் அதை உறுதியா சொல்றேன், அது எதிர்க்காது. இப்ப இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு, விடுதலை சிறுத்தைகளை கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக போட்டிட்டுச்சு. சிலர்லாம் வந்துட்டு அந்த பரப்புரையே பண்ணாங்க. என் காதுக்கு என்கிட்ட எல்லாம் பேசினாங்க. திருமாவளவன் இருக்கிறாரு இல்லையா, கொங்கு மண்டலத்துல அவங்க அவ்வளவுதான், இந்த மண்டலத்துல அவ்வளவுதான், அங்க ஓட்டு போட மாட்டாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திருமாவும் ஜெயிச்சாரு. 4 சட்டப்பேரவை தொகுதியில 2 பொது தொகுதியில இருந்து ஜெயிச்சாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப திருமா ஜெயிச்சிருக்கிறாரு. எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு? 1,20,000 வாக்கு வித்தியாசம். இதே திரும்ப போன தடவை 3,000 ஓட்டுக்கும் கம்மியா தான் ஜெயிச்சாரு. என்னைக்கு எப்படி மாறுச்சு? அது அரசியல். ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் சிந்தனை வேறுபட்டதா இருக்குது. சமூக களம் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சாதியத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு ஒரு இசைவானதா, ஒட்டுமொத்தமா நான் சொல்லல, ஓரளவுக்காவது அது இருக்கு. சாதிய படுகொலை, சாதிய வன்ம படுகொலை, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எல்லாம் இருக்கு, அதை நம்ம மறுக்கல. இதை வச்சே அரசியல் அதிகாரத்தை அவளால வர முடியாது அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போ ஒரு உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு மாயாவதி ஆக முடியுமான்னா, அங்க பகுஜன் சமாஜ் கட்சி, இங்க கூட சொன்னாங்க பாருங்க, தலித்துகளுக்கான கட்சி கிடையாது நாங்க. அவங்க பகுஜன் சமாஜ் நடப்பு இருக்குங்களா? ஆம்ஸ்டாங் இறந்ததுக்கு பிறகு அவங்க டிக்ளரேஷன் பண்ணாங்க, எங்களது ஒன்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமான கட்சி இல்லை, இது பகுஜன் உழைக்கும் மக்கள் அனைவருக்குமானது அப்படின்னாங்க. ரைட்டா? ஸோ அதான் அங்க வெற்றிக்கான காரணம். யாதவுக்கு எதிராக ஜாதவ் அவங்க நிறுத்தினாங்க, உண்மை. ஆனா எல்லாரும் இதுல பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க, முஸ்லீம் ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு மாயாவதி வந்துட்டு பெரும்பான்மையோட அவங்க ஜெயிச்சாங்க. அதான் கவனிக்கணும் நீங்க. அப்புறம் இன்னொரு முறை வந்துட்டு சமாஜோட சேர்ந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னா அரசியல் பலம், அந்த மாதிரி அரசியல் பலத்தை இங்க விடுதலை சிறுத்தைகள் பெறணும். அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர அத்தகையான மக்கள் கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பார்வையை இன்னும் திருமாவளவன் பெறவில்லை அப்படின்னு தான் ஒரு சூழல் இருக்கா. இப்போ பொதுவான ஒரு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்ப இந்த தேர்தல் எடுத்துக்க போன தேர்தல்ல 3வது பெரிய கட்சி கிட்டத்தட்ட 13-15 லட்சம் பேரை கூட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்துறாரு. பவர்ஃபுல்லான மாநாடு, எல்லாரையும் கூட்டு பேச வைக்கிறார், கூட்டணியில எல்லாம் நடக்குது. ஆனா ஒரு கட்சின்னு வரும்போது அவர் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இல்ல மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு அவருக்கு 2 இடம் கொடுக்குறாங்க. அதை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கல. உண்மையில நான் அவங்களோட நெருங்கி இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஏற்கல. வேணாம், கூட்டணியை விட்டு வெளியேறுவோம், இது பெரிய சுயமரியாதை பிரச்சனை ஆகுது, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வாங்கிக்கிறதா இருக்குது. திருமாவளவன் விட கூடுதலா ஒரு பொது தொகுதியை கேட்டாரு. ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் உங்களுக்கு கொடுப்பன்ற மாதிரி ஸ்டாலின் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சார். ஆனா அதுக்காக அவர் கூட்டணியில் இல்லை, அவரு அங்கேயும் ஒரு கொள்கை பூர்வம் அவர் முடிவெடுத்தார். என்னன்னா, சனாதன சக்திகள், பாசு சக்திகள் தமிழ்நாட்டில் காலை ஊன்ற விடாம தடுக்கணும், மீண்டும் ஆட்சிக்கு வர தடுக்கணும். அதுக்கு ஒரு பலமான கூட்டணி தேவை. நம்ம திமுக கூட்டணியிலே ஏற்பட முடியும். இதுதான் திரும்ப திமுக கூட்டணியில இருக்கிறது காரணம் பிஜேபி. நம்ம திமுக கூட்டணிக்கு ஓட்டு போறது காரணமும் பிஜேபி தான். அப்போ பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி, சனாதன கட்சி, சனாதன சாதியவாத கட்சி, மதவாத கட்சி, ஒரு பாசிச அரசு, அது மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாதுன்றதுக்கான ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்து அவர் நின்னாரு. அதனால திமுக கூட்டணியில அவர் இருக்கிறார். அதுதான் இப்போ சொன்னாரு, திமுக அரசு, திமுக வேற, தமிழக அரசு வேற. திமுக அரசு நிரந்தரம் கிடையாது, தமிழக அரசு நிரந்தரம் அப்படின்னு சொன்னது காரணம் தான். அப்போ இந்த அரசியல்ல வந்துட்டு நீங்க அரசியல் பலம் பெறுறதுதான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல தான் அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் தெளிவுபடுத்துறாரு. நாம் ஒரு அரசியல், இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு சிதம்பரம் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதின்னு சொல்றோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்காளர்கள் யாரு? பிசிஎஸ்சி தான், பிசிஎஃப்சி தான் இல்லையா?
அவங்களாம் ஓட்டு போட திருமாவளவன் ஜெயிச்சுடுவாரா? அப்ப அரசியலை தான் தீர்மானிக்குதாங்க. திமுக கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போட. இப்ப விக்கிரவாண்டியில வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர் எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா ஸ்டாலினால? இப்ப ஜெயிச்சிடலாம், ஏன்னா இது இடைத்தேர்தல் துட்டு கொடுத்து ஜெயிச்சிடலாம். ஆனா பொது தேர்தலை ஜெயிக்க முடியுமா விக்கிரவாண்டிய? ஜெயிச்சதுன்னா காரணம் 39% அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள். அவங்க ஒரு சேர இவருக்கு தான் காது கொடுக்குறாங்க, திருமாவுக்கு தான் காது கொடுக்குறாங்க, ஒட்டு மொத்தம் ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த இடத்துலயும் திமுகவுக்கு பலம் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரத்தில் திருமாவளவனுக்கும் செல்வாக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் செல்வாக்கு இருக்குது. ஆக இந்த அரசியலை இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அவர் செய்யறது ஒரு சமூக பகுப்பாய்வு. ஆனா அரசியல் ரீதியாக திருமாவை எந்த நிலைக்கு வேணாலும் உயர்த்த முடியும். இது பாசிபிள். இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து அவரோட சொன்ன இன்னொரு பாயிண்ட்டை பார்க்கும்போது சார், இது வந்து பாராளுமன்றத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை உள்ளார்ந்து நோக்கணும்னா இது மாநில அரசு பொறுத்தது தான், கட்சிகள் வரும் போகும். இதையெல்லாம் சொல்றவரு திமுக மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறார். அப்போ நீங்க கூட சொன்னீங்க, இப்போ நினைச்சாங்கன்னா திருமாவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற போது இப்போ திமுக எந்த அவர் சொன்ன அந்த நம்பிக்கை பாயிண்ட்ல திமுக இருக்கு, அவங்க அந்த மனப்பான்மையோட பதில். அவருக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு உறவு இருக்கு, அது நான் கண்கூடா பார்த்துட்டேன். அது அந்த உறவு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, இவரோட நிக்கலாம், நம்மளுடைய நலன் பாதுகாக்கப்படும், தன்னுடைய மக்கள் நலன், விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றதையும் விட தன்னுடைய மக்கள் நலன் உரிமை பாதுகாக்கப்படும் அவர் நம்புறாரு. அது உண்மையும் கூட. அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு ஒரு ரெட்டை நிலை எடுத்திருக்கிறாரு, ஒரு சாதிய பார்வை இருக்குன்னா யாருமே சொல்ல முடியாது, அது வேற விஷயம். ஆனா அதே நேரத்துல வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் ஒண்ணு வருது இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் ஓங்கி ஒலிக்கணும் அப்படின்னம்னா அவங்களுக்கான அந்த பலத்துக்கேற்ற பிரதித்துவம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? அதான் கடைசியா தீர்மானிக்கும். பிஜேபி இல்லாத ஒரு தேர்தல், பிஜேபி மையப்படுத்தப்படாத ஒரு தேர்தல் அப்படின்றதா 26 நடக்குது அப்படின்னம்னா, அப்ப திமுக வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்காம விடுதலை சிறுத்தைகளை வந்து கூட்டணியில் தக்க வைக்க முடியாது. நான் இன்னைக்கே சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அதிமுக இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல இப்போ. இல்ல, அதிமுகன்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஒரு பலமான ஒரு ஆப்ஷன் இல்லைங்க. அது அவங்கள கூட வச்சுக்குவாங்க, அவங்க அந்தாண்ட போயிடுவாங்க. அது வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியாக உறுதியான ஒரு கட்சி கிடையாது அதிமுக. அது திருமாவுக்கு நல்லது. நம்ம எல்லாம் தெரிஞ்சதை விட திருமாவுக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஜெயலலிதா மாதிரி ஒரு வலிமையான தலைமை இருந்தாலும் சரி, இப்ப அதெல்லாம் கூட கிடையாதுங்க. எனவே அங்க போறதுக்கு பதிலா எதிர்காலம் வேற ஒரு ஆப்ஷனை கொடுக்குது இல்ல திருமாவளவனுக்கு, அது பாசிபிலிட்டி இருக்குல்ல. நாம் தமிழர், விஜய், தமிழக வாழ்வுரிமை கட்சி, திருமாவளவன், இது எப்படி இருக்கும்? இதை நானே சொல்றது, அப்படிலாம் பேச்சு இருக்கலாம் நான் சொல்லல. நானு இப்படியான ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? விஜய் வராருங்க, 40 லட்சம் ஓட்டு. சீமான் இருக்கிறாரு, இன்னொரு 38-36 லட்சம் ஓட்டு. சரியா போச்சுங்களா? ஒன்னா சேர்றாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதே வன்னியர்பட்டில ஒரு மரியாதைக்குரிய நபரா வந்துட்டு தம்பி வேல்முருகன் இருக்காரு, பவர்ஃபுல்லான ஆள் அவரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னோம்னா வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் சரி ஒரு பலமான ஒரு அணி நடக்கும், அணியா இருக்கும். அவங்க விடுதலை சிறுத்தைகள், ஒரு விஜய், ஸ்டாலின், ஒரு சீமான், நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன் எல்லாம் சேர்ந்தாங்க, ஒரு வலிமையான அணி. அப்ப அந்த மக்களுக்கு வந்துட்டு திமுகவுக்கு மாற்று இதுதான் ஆயிடும். ஏன்னா அதிமுக பலவீனப்பட்டு இருக்குது. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க அதை அந்த பலவீனத்தை வந்துட்டு பார்த்து அடையாளம் கண்டு பலம் சேர்க்கக்கூடிய முயற்சியை அவர் தவிர்த்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னை நிலைநிறுத்திக்கக்கூடிய அந்த முயற்சியில் அவர் இருக்காரு. இன்னமும் அதையே தான் அவர் செய்யறாரு. கட்சியை பலப்படுத்தாத நிலையில மக்கள் வந்துட்டு அதை ஒரு மாற்ற பார்க்க மாட்டாங்க, பார்க்கல போன தேர்தலில். அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தென்னாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்க அடிப்பட்டாங்க. 3வது இடம், 4வது இடம், டெபாசிட் போனது, இதெல்லாம் அதிமுக கிடையாது. சோ பின்னடைவுன்றது வேற, படுதோல்வின்றது வேற. இப்ப பட்டு இருக்கிறது படு மோசமான பலவீனப்பட்ட நிலையில அதிமுக இருக்கு. ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒரு கூட்டணி பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே சார், ஆக்சுவலா அது இந்த மாதிரியான ஒரு வியூ எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சொன்னதான புதுசா இருக்கு, அதே நேரத்துல பலம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வலு சேர்க்கிற வகையில தான் இப்ப சீமான் வந்து திருமாவளவன் அவர்களுடைய அந்த கருத்துக்கு ஆதரவு சொல்லியிருக்கிறது. அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் இன்னைக்கு சொல்றது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சீமானோட இருந்த காலகட்டத்திலேயே இந்த பார், இந்த நாட்டுல எந்த கட்சியும் இல்லாத தைரியம் எனக்கு இருக்குடா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் ஒரு தலித்தக உட்கார வைப்பேன், நீ சொல்றிய அவனும் தமிழன், நான் அந்த தமிழனை உட்கார வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு சீமான். இப்போ நிறுத்துறாரு இல்லையா அவர் வேட்பாளரை. எனவே சீமான் இன்னைக்கு இல்ல, 2016க்கு முன்னாடி இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த விஷயத்தை. பொது தொகுதி தனி தொகுதி, என்ன பொது தொகுதி தனி தொகுதி, எங்க வேணாலும் எவன வேணாலும் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு பிற்பாடு மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு வேட்பாளரை நிறுத்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னோம்னா சீமான் தான். சீமான் மேல 1000 டிஃபரன்சஸ் இருக்கலாம், 1000 கருத்து இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இதை முதல்ல சொன்னது சீமான். தமிழ்நாட்டு அரசியல் கடத்துல நான் ஒரு தலித் ஆக்குவேன், என்ன பண்ணிட்டு போறேன்,
போட்டா போட்டு போட்டா கட்டி போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான அவர் அண்ணன் திருமாவன் தான் சொல்லுவாரு. நான் ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல விஜயும் சீமானும் சேர்ந்து திருமாதான் எங்களோட நாங்க ஜெயிச்சா முதல்வர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு போட மாட்டாங்களா அந்த மக்கள்? அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப பலமானது. தமிழர் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப பலமானது அது. ரைட்டுங்களா? அதோட தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் எம்எல்ஏ ஆகல, வேல்முருகனால மந்திரி ஆக முடியுமா? அப்ப இந்த விஷயத்த நம்ம திரும்ப சொல்றதை மட்டுமே முதல்வர் அவரை பத்தி பேசுறாரு. இங்க வேல்முருகனே மந்திரி ஆக முடியாத, சிந்தனை செல்வன் இங்க மந்திரி ஆகலையே. ஒரு கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி தான் ஜெயிச்சது. திமுக கூட்டணி அரசை அவங்க கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? டெல்லியில நீங்க அதானே எதிர்பார்க்கிறீங்க, மாநிலத்துல நீங்க அதை செய்யறது இல்லை, செய்யணும் இல்லையா? தனித்த முறையில நீங்க பெரும்பான்மை பெற்றிருக்கலாம், ஆனா உங்களுடைய வாக்குகள்ல அவங்களுடைய பங்கு இருக்குன்னு வரும்போது அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். அதான ரொம்ப முக்கியம். சமூக நீதினாலே ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தான் அது, பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி தான் அது இல்லையா? அப்ப நீங்க அதை கொடுக்கலையா? நீங்க திமுகவும் இல்லாத நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுல திருமாவளவன் அவர்களுக்கு என்ன ஒரு சுணக்கம் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அவரு இத பத்தி யோசிச்சிருப்பார்ல, அவரும் இதை பத்தி யோசிச்சிருப்பாங்க. பேசக்கூடிய காலம்ன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்பதான் விடுதலை, இப்போ ஒரு விஜய் இப்பதான் மாநாடு போட போறாரு செப்டம்பர்ல. அவர் மாநாடு போட்டு கட்சியை தொடங்கிட்டு அவருடைய பாதையை அறிவிச்சுட்டு அவர் வருவாரு. இவங்க எல்லாருமே நீட்டு எதிர்ப்பாளர்கள், கடுமையான எதிர்ப்பாளர்கள். விஜயும் நீட்டை எதிர்த்துறாரு. விஜய் இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள்ல, ஈழ பிரச்சனையில இந்த கட்சிகளோடு ஒன்னா தான் நின்று அவர் தனியா தான் பண்ணாரு. ஆனா ஈழத்துக்கு ஆதரவு பண்ணாரு. காவிரி பிரச்சனையில தனியா உண்ணாவிரத போராட்டம் பண்ணி தன்னுடைய சாலிடாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு, ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. சோ விஜய் போகக்கூடிய பாதை ஒண்ணு இவங்களுக்கு எதிரான இருக்கவே இருக்காது. இல்ல காங்கிரஸ் பிஜேபிக்கு ஆதரவாகவும் இருக்க போறதில்ல. அப்ப அதெல்லாம் வச்சு அவர் வெளில வரும்போதுதான் இந்த அணிசேர்க்கைன்றதே ஒண்ணு நடக்கும். ஒரு அணிசேர்க்கையா தான் நான் பாக்குறேன், ஒரு கூட்டணியா நான் பார்க்கல. கூட்டணின்னா அது தோத்துரும். அணிசேர்க்கையா ஒண்ணு நாங்க ஒரு அணி, நிரந்தரமா நாங்க ஒரு அணி அப்படின்னாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு கன்சர்னோட அது செயல்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அது ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் ஆகிறாரு, அவங்களுக்குள்ள திருமாவளவன் முடியுது. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த விஷயத்துலங்க சார், இப்போ இது இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்க எங்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க அப்படின்னா நாங்க ஒரு தலித்த முதல்வராக்குவோம், நாங்க இதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னென்ன செஞ்சோன்னு ஒரு லிஸ்ட் அவுட்லாம் சொல்லி இத்தகைய ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அவரு இந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாரோ, இல்ல அவருக்கு உண்மையிலேயே அந்த வியூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உண்மையா பொய்யான்னு எல்லாருக்கும் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்களுக்கும் தெரியும், வெளியில இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அதனால அதை வாதிக்க வேணாம். இவங்க எல்லாம் யாரு, எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஒன்னா தானே இருந்தீங்க நீங்க, ஏன் வெளில போனீங்க? வெளில போயிட்டீங்க, என்னெல்லாம் சொன்னீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க. இப்போ வராரு சிதம்பரத்துக்கு பரப்புரை பண்ண வரும்போது நம்ம பானையை உடைப்போன்றது, அது எதுவும் தெரியலையா? ஏங்க ஒரு விஷயம், என்னைக்கு ஒருத்த போயிட்டு சாதியத்துல விழுந்துட்டானோ அவன் தனி மனிதனோ கட்சியோ அரசியல் தலைவனோ இயக்கமோ வீழவே முடியாது. அது ஒரு புதை சேரு, அதில் அப்படியே எழுப்பி கத்திட்டு இருக்கலாம். இன்னொருத்த கை கொடுத்தாதான் வெளில வர முடியும். இவர் கை கொடுத்தாலும் அவங்களே இழுத்து சேர்த்து தள்ளுற கட்சி அது, அவங்களால முடியாது. அவங்க சொல்றதுக்கு பொருட்படுத்தவே வேணாம், அது முடிஞ்சு போச்சு. பாமக ஒரு அரசியல் மாற்று அணி என்று சொல்வதற்கு அடிப்படை எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அந்த உளவியலே, பாஜகவுக்கு எதிரான உளவியல் தமிழ்நாடு, இவங்க போட்டு பாஜகவோட கூட்டிருக்கிறாங்க. அது முடியாதுங்க, பேசுறதுன்றதுலாம் வேஸ்ட். நான் இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ நீங்க சொல்லும் பொழுது தமிழ்நாட்டு மக்களினுடைய பார்வை எந்த அளவுக்கு மாறி இருக்கு. இப்போ ஒருவேளை ஒரு தலித் ஒருத்தர் முதல்வர் ஆவதை தமிழக மக்கள் எந்த மாதிரி பார்க்கிறாங்க, அரசியல் களம் எந்த அளவுக்கு இப்போ மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வியூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். ஒரு சுற்பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் ஜெயிச்சாங்களே பெரும்பான்மை மக்கள் யாரு, வாக்காளர்கள் யாரு? இதுல பிற்படுத்தப்பட்டவரும் முற்பட்ட சமூகம் தானே. அங்கிருந்து 2 பேரும் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்களே. சட்டப்பேரவை தேர்தலில் 6 இடம் கொடுத்தாங்க, 4 இடத்துல ஜெயிச்சாரு. 4 இடத்துல 2 ரிசர்வ் தொகுதி, 2 பொது தொகுதி. திருப்பூர்ல நின்று பாலாஜி தானே ஜெயிச்சிருக்காரு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியை ஓட்டு போட்டிருக்கானா இல்லையா? அன்னைக்கு உதயசூரியன் இன்னைக்கு பானையிலேயே குத்துறாங்களே. இல்ல சில தொகுதிகள் அப்படின்ற போது ஓகே, பட் ஆனா 234 தொகுதி வரும் பொழுது அதற்கான களப்பணியாற்ற அந்த பலம் திமுக அளவுக்கு இருக்கா, அதிமுக அளவுக்கு இருக்கு? ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வி வரும். உள்ளாட்சியில அந்த இது தெரியுமா உங்களுக்கு கோபிநாத்? உள்ளாட்சியில எவ்வளவு பொது வார்டுகளை ஜெயிச்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் தெரியுமா? சாதிச்சிருக்கிறாருங்க. அதான் சொல்றாரு அவரு. நான் அவரோட நல்லா பேசுவேன் திருமாவோட, அதனால நான் சொல்லுவாரு, நல்லா சொல்றேன். அமைப்பு ரீதியா கட்சி கட்டத்தினுடைய பலனை விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லாருமே என் கட்சியில இருக்கான், அவங்கள நான் நிறுத்தம் ஜெயிக்கிறான், அவ்வளவுதான்.
சோ சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு மாற்று பார்வை வாக்காளர் பத்திர கிடையவே கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு 10 பேர் சாதியனா வேலை செய்யறான், இவ்வளவுதான். அது கொங்கு நாடா இருந்தாலும் சரி, தென் நாடா இருந்தாலும் சரி, வடநாடா இருந்தாலும் சரி, வட மாகாணம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதற்கான ஏற்புடமே இருக்கு. சமூக ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அது வளரணும். அதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் உண்டு பண்ணுது. ஏன்னா அரசியல் எப்பொழுதுமே பலத்தையும் பயன்படுத்தும், பலவீனத்தையும் பயன்படுத்தும். அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வேட்பாளராக பார்க்கும்போது அங்க பெரும்பான்மை ஜாதி அது அப்படிதான் பார்த்து கலைஞர் மு கருணாநிதி, அப்ப புரட்சி தலைவி ஜெயலலிதா எல்லாரும் இப்படிதான் பார்த்து நிறுத்துறாங்க. அப்ப ஜாதி எங்க ஒழியும்? இப்ப எல்லாரும் சீமான் மாதிரி நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒழியுமா ஒழியாதா? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், நீ போட்டா போட்டு போடா கொட்டி விட அவன் என் வேட்பாளர் அப்படின்றான் ஒரு தலைவன். புரியுதுங்களா? அதுதான் ஜெயிக்கலாம். புரியுதுங்களா? சோ இந்த அரசியல் பண்ணவே இல்லையா நீங்க? ஒருத்தர் நல்ல கட்சிக்காரன் அவன் வர்றான், உன் ஜாதி பெரும்பான்மை ஜாதி இல்லடா, நீ ஏன் இங்க நிக்கிற, அவனை நிறுத்துவான், நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். அரசியல் கட்சிகளே வாக்காளர் ஒன்னும் சொல்லல, எல்லாம் வேணாம் எங்களுக்கு என்ன எடுத்து வந்து போடு அப்படின்னு. காடு வெட்டி குரு ஏன் ஜெயங்கொண்டத்துல தோத்தாரு? காடு வெட்டி குரு நிறுத்தினது பாமக. அஇஅதிமுக வேட்பாளர் அதே மன்னியர் தான் நிறுத்தினது ஜெயலலிதா. அவர் ஜெயிச்சாரு, காடு வெட்டி குரு தோத்தாரு. 60% வன்னியர் ஓட்டு. என்னாச்சு? ஒரு தோத்துருக்க கூடாது இல்ல, அவர்களான கேண்டிடேட் அவரு. அப்புறம் அப்ப வெறும் ஜாதியை ஜெயிக்காதுன்ற போது வெறும் ஜாதியத்தால மாற்றத்தை தடுத்துட முடியுமா? அப்ப இதான உண்மை. நான் ஒரு அரசியல் செயல்பாட்டாளன், எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் சும்மா பேச்சு அப்படின்ட்டு. தாராளமா நிக்கலாம், ஜெயிக்கலாம், அவ்வளவுதான். கும்பகோணத்துல ஒரு பாப்பான் குடுமையை வச்சுக்கிட்டு குடுமையை காட்டிட்டு நிக்கலாம், அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போட்டாங்களா? போடுவாங்க, ஜெயிப்பாங்க. இதெல்லாம் மக்களை பற்றி நான் சொல்ல வரேன்னு. ஊருக்கு 5 பேர் சாதியத்தை பேசிட்டு இருப்பான், அவ்வளவுதான். அவனை கேட்கறதுக்கு இளைஞர் கிடையாது, பெண்கள் கிடையாது, வளர்ந்து வரக்கூடியவங்க கிடையாது. எல்லாரும் நகர மையத்தை தூக்கி வேலைக்கு வர்றான். அவன் எல்லாரோடையும் கலந்து பழகுறான். நான் கேட்கிறேன், அந்த இடத்துல சமையல் கூடத்துல இந்த பெண்மணி வந்தா தாழ்த்தப்பட்டவள், அவ சமைச்சு போறது சாப்பிட மாட்டான்னு சொல்லிக்கல. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கல்ல சாப்பிட்றதுக்கு, பாலாஜி பவனு, சந்திர பவனு, இந்திரா பவனு, இப்படி எங்கெங்கயோ நம்ம போறோம்ல, சரவண பவன்லாம், அங்கெல்லாம் சமையல் கட்டை ஏன் சமைக்கிறான்றது கேட்டுக்கிட்ட பாக்குறான். காட்டு அப்படின்னு சொல்றான். சாப்பாடு ருசியா இருக்கா, விலை குறைவா இருக்கா, இடம் சுத்தமா இருக்கா, 3 தான் நீ பாக்குற. இங்க மட்டும் இது, அங்க மட்டும் அதுவா? அப்போ ப்ராக்ரஷன்ல இது அடிபடுதா இல்லையா? இதை கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு சொசைட்டி ப்ராக்ரஸ் ஆகும் போது இது உதிர்தனம் தோழர் அப்படின்வாங்க. உதிரல, அது வேற விஷயம். ஆனா பெரியார் செஞ்சது பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆயிட்டு தானே வருது. பெரியார் அம்பேத்கருடைய பணி ஒர்க் அவுட் ஆயிட்டு தான் வருது. இல்லாட்டி இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஷைன் பண்ணியிருக்க முடியாது. எனவே பொலிட்டிக்கலி எல்லாம் சாதகமா இருக்கிறது, சமூக ரீதியா சாதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவரோட அந்த பேச்சு அப்போ ஒரு டிமாண்ட்னு எடுத்துக்கலாமா? தன்னோட பலத்தை காட்டுற ஒரு டிமாண்ட் என்னைக்குமே 2026ல எங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லைங்க. ஆட்சியில பங்கு இல்லை, ஆட்சியில பங்கு கேட்கலாங்க. ஆட்சியில பங்கு கேட்காத இருந்தது அவங்க பண்ண தப்புன்னு நான். ஆட்சியில பங்கு வேணும். என் மக்கள் வாக்களிச்சுன்னு இது வருது. எல்லாரும் வாக்களிச்சு, அப்ப எல்லாருக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்ல. இல்ல நாங்க கொடுத்துருக்குறோம்னு அவங்க சொல்லுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லையான்னு நான் அமைச்சரவையில் இருக்கிறாங்க, இவங்களை கூட ஒருத்தர நான் என்ன சொன்னேன், ஜெயிக்கு வாக்கு எண்ணும் போது நான் சொன்னேன், இது ஒரு கூட்டணி அரசா தமிழ்நாட்டில் அமைஞ்சதுன்னா எதிர்காலத்திலேயும் இது பலமானதா திகழும், மாற்றங்களை தாண்டி திகழும் அப்படின்னா. ஸோ காங்கிரஸ் ஒண்ணு இல்லையா, இவரு வன்னிய பெருமக்கள் பாத்தீங்க அப்படின்னோம்னா நம்ம வேல்முருகன் ஒண்ணு ஆச்சா, செந்தமிழ் செல்வன், அப்புறம் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்ல 2 பேரு, அப்புறம் முஸ்லீம்ல இருந்து ஒருத்தர், 6 பேரை கூட எல்லாத்தையும் தூக்கி திமுக தான் கொடுக்கணுமா? அப்படின்னா திமுக ஜாதி பிடிச்சான். இப்ப இவங்க சாதிச்சாங்கன்னா பலப்படுமா பலப்படாது. அப்போ இந்த துணிச்சல் ஸ்டாலினுக்கு வரணும். வந்துச்சுன்னா கூட்டணி அரசு தான் எதிர்காலம். நான் சொல்றேன், திமுக இதை செய்ய தவறுச்சுன்னா நான் சொல்றேன்ல, ஒரு புது அலையன்ஸா செஞ்சுட்டு போயிடும், ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அப்புறம் அந்த மாற்றத்துக்கு நீங்க அடாப்ட் ஆவீங்க. இப்பவே உதயநிதி என்ன பேசுறாரா, அந்த திராவிடன்னு பேசாதீங்கய்யா, தமிழன் பேசுங்க. அது சும்மா நம்ம ஏதோ ஒரு குறியீடா வச்சா அதையே சும்மா பேசிட்டு இருக்கிறீங்கன்றாராம். யாரு? உதயநிதி ஸ்டாலின். அப்போ எங்க வந்துச்சு பாருங்க, இது யார் பண்ணது? தமிழ் தேசியம் பண்ணுது. உள்ள இருந்து கிடைச்ச தகவல். ஆமா, திராவிட மாடல் அந்த ஒரு பாயிண்ட் இல்ல, திராவிட மாடல் சொல்லாங்க ஐயா, ஆரியத்துக்கு எதிராக திராவிடன்னு சொல்றாரு. இப்போ ஆரிய மாடல் தான் பிஜேபி, அதற்கு எதிரானதுன்றது திராவிட மாடல் தான். நான் ஒரு குறியீடாக தான் பயன்படுத்துகிறேன்னு பெரியார் சொன்னாரு. திராவிடம் என்கின்ற சொல்லை நான் ஒரு குறியீடாகத்தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு தருணை பெரியார் சொன்னாரு. அதுதான் அண்ணா ஏத்துக்கிட்டாரு, அது அப்படியே வருது, அவ்வளவுதான்.
மற்றபடி அது தமிழர் அப்படின்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட நிகழ்வு மூலமாக மக்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி.